பிரைஸ் தி லார்ட். ஆவே மரியா, ஆவே மரியா, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தலைப்பிலே ஒரு உண்மை சம்பவத்தை மாதாவுக்கு முன்னிலையிலே நான் சொல்லி மாதாவை நான் பெருமைப்படுத்துகிறேன். மாதாவினுடைய அந்த ஆசீர் எப்படி நமக்கு ஒரு வல்லமையாக கிடைக்கிறது என்பதனை என்னுடைய அனுபவத்திலிருந்து அந்த நிகழ்வை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேளாங்கண்ணி திருத்தலம் கடந்த 8ஆம் தேதி அன்னையினுடைய பிறந்த நாள். எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, அன்னையினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. திருவிழா முடிந்து அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து நான் புறப்படுகிறேன். 10 நாட்கள். எனவே 10 நாட்களும் அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறது அவ்வளோ சந்தோஷம். எனக்கு அதே மாதிரி தான் இந்த உபகாரத்தாயினுடைய இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். அது என்னை அறியாமலே அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. இந்த இடத்திற்கு வந்தாமனே அந்த ஒரு மகிழ்ச்சியை, இந்த உலகம் கொடுக்க முடியாத சில மகிழ்ச்சியை மாதா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் மாற்றமே கிடையாது. அதே போல் தான் இந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கும். அது வேளாங்கண்ணி திருத்தலமும் அது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அன்னையினுடைய மிகப்பெரிய ஒரு திருத்தலம் அந்த இடம். எனவே நான் மறுநாள் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எனவே ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறிய தேர்ப்பவனை எப்பொழுதுமே நான் வந்ததிலிருந்து பங்காலயத்தில் வைப்பது உண்டு. அன்று மாதாவினுடைய பிறந்த நாள். எனவே அன்று மாலை ஒரு சிறிய தேர்ப்பவனை, அதற்கு பிறகு திருப்பலி. எனவே பொறி கடலை எல்லாம் வாங்கிட்டு நான் என்னுடைய வாகனத்தில் நான் புறப்பட தயாரானேன். அப்போ சில சமயத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியில் ஒரு 10 குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள், ஒரு 10 சின்ன குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிடுறாங்க. இந்த குழந்தை தனியாக இருக்கின்ற பொழுது அழுகின்றது. ஒரு குழந்தை அழுகின்ற பொழுது இது என்னுடைய குழந்தை என்று சொல்லி அடையாளப்படுத்துறது பெற்ற தாய்க்கு மட்டும்தான் தெரியும். ஒரு குழந்தை அழுகுதுன்னா இது என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்கிற அந்த வரத்தை ஒரு தாய் மட்டும்தான் பெற்றிருக்க முடியாது, யாருமே பெற்றிருக்க முடியாது. அப்போ என்னுடைய வாகனத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளை வருகின்ற பொழுது பிரேக் இல்லை. அது லைட்டாக கொஞ்சமாக இருந்தது எனக்கு. எனவே முழுவதுமான பிரேக் இல்லை. எனவே நான் சரி நம்ம திருப்பலி சாயந்தரம் ஒப்பு கொடுக்கணும், மாதாவினுடைய அன்னையின் திருத்தலத்திலிருந்து போகிறோம், மாதா நிச்சயமாக நம்முடைய துணை வருவாங்க, அதில் மாற்றமே கிடையாது என்ற நம்பிக்கையோடு தான் அந்த வாகனத்தை நான் இயக்குகிறேன். என்னுடைய வாகனம் தான் அது. எனவே அந்த ஹை ஸ்பீடு வண்டி தான், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு வண்டி தான். எனவே நான் அங்கேருந்து வேளாங்கல்லேருந்து புறப்படுகின்ற பொழுதே ஒரு சிறிய ஒரு தடையை நான் சந்தித்தேன். ஒரு லாரி டிரைவர், அவர் நான் சரியாக இயக்காதனால, அந்த பிரேக் சரியாக பிடிக்காதனால அவர் வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன சொன்னார், சரியாக வாகனத்தை ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு போனார் அந்த ஒரு நண்பர். நான் சரி, அவர்கிட்ட நான் எந்த வண்டியில் குறைபாடு இருக்குன்னு சொல்லலை. நான் வண்டியை எடுத்துக்கொண்டு நான் வாகனத்தை வைக்கொண்டே வருகிறேன். எப்பொழுதுமே என்னுடைய ஊர் வழியாகத்தான் நான் வர முடியும். என்னுடைய ஊர் வழியாக வருவேன் எப்பொழுதுமே. கடந்த ஒரு முறை நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஃபாதர் நீங்கள் போன முறை நீங்கள் இந்த இடத்த நீங்கள் வேளாங்கண்ணி திருவிழா முடிச்சுட்டு வருகின்ற பொழுது உங்கள் அம்மா அப்பாவுக்கு மாலை போட்டு நீங்கள் போனீங்க, இந்த தடவை நீங்கள் போடலை அப்படின்னு சொன்னார். உடனே அது எனக்கு ஞாபகத்துக்கு சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அது பின்னாடி உள்ள. எனவே என் வாகனத்தை இயக்கி வருகின்ற பொழுது அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாவை எப்படி நம்ம கண்முன்னே பார்க்க முடியுமோ அதே போன்ற ஒரு அடையாளத்தை நான் உணர முடியுது. சாவு என் பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா என்னுடைய வாகனம் நான் இயக்கி கொண்டு வருகின்ற பொழுது ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கணும். ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னாடி இன்னொரு வாகனம் ஏறி மெதுவாக இறங்குது. என்னுடைய வாகனம் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு. அந்த இடத்துல ஸ்பீடு நான் பிரேக்கு அடிக்கிறேன், பிரேக்கு நிற்கலை, சுத்தமாக நிற்கலை. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எப்படி சொன்னேன் அப்படின்னா, மாதாவே சொன்னேன். ஏதோ ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஞாபகத்துக்கு வருது.
அப்போ பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாகனம் போய் அதில் போய் மோத போது எனக்கு மட்டுமல்ல, அந்த வாகனத்தில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட போகிறது அப்படின்னு என் கண் முன்பாக தெரியுது. தெரிந்த உடனே நான் அழைச்சது மாதாப்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டேன். அப்போ பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து எந்த வாகனம் வரலை. அப்போ அந்த ரோடு 2 வாகனம் போகக்கூடிய ஒரு வழியாகிறதுனால என்னுடைய வண்டி அந்த ஸ்பீட் பிரேக்கரில் எவ்வளோ ஸ்பீடாக போய் ஏறி இறங்க முடியுமே இறங்கி ஒரு எப்படியும் ஒரு 10 மீட்டர் அங்கிட்டு போய் தான் அது வண்டி நிற்கிது. அப்போ எல்லாருமே அந்த வாகனத்தில் வந்தவங்க நல்லா ஒரு ரிச்சான ஃபேமிலி. அவங்க நீ யாருன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஃபாதர் தான், தயவுசெய்து உங்களுடைய வண்டியில் வாகனம் மோதாமல் இருந்தது என்னமோ நீங்கள் செஞ்ச புண்ணியமோ அல்லது என்னை பாதுகாத்தது. நான் வேளாங்கல்லேருந்து வந்துட்டுக்கிட்டு இருக்கேன், மாதா என் கூட வர்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்கள்ட்ட சொன்னோன்னே அவங்க ரொம்ப பரிதாபப்பட்டு, ஃபாதர் அவங்க இந்து அவங்க ரொம்ப ரொம்ப அவங்களே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா நிச்சயம் நாம் இந்த வாகனம் மோக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. தெரிந்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டேன். அப்படின்னா நான் சொன்னேன்ல, ஒரு அம்மா நம்ம கூப்பிடுகின்ற பொழுது அவங்களுக்கு தெரியும் இது கஷ்டத்தில் கூப்பிடுறான், அல்லது ரொம்ப இந்த உலகத்தில் வேறு யாரும் அந்த கஷ்டத்தை தீர்க்க முடியாது, அதற்காகத்தான் என்னை கூப்பிடுறான் அப்படின்னு உலகத்தில் இருக்கின்ற தாயை விட மாதாவுக்கு உபகார தாய்க்கு அதிகமாக தெரியும். எனக்கு ஏன்னா இன்றைக்கி அன்னை வேளாங்கண்ணியாக இருக்கலாம், அல்லது அவங்க சொல்கிறது தாயே அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க, தாயே அப்படின்னு சொல்லி தான் அவங்களை கூப்பிடுவாங்க. அப்போ அந்த ஒரு வார்த்தைக்கு மாதா இப்படி செவி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த திருவிழாவில் நான் என்னுடைய மாதானை கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நிச்சயமாக நான் அந்த இடத்துல இன்றைக்கி நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. எனவே அந்த ஒரு சூழ்நிலை விபத்திலிருந்து மாதா மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. எனவே தான் இன்றைய அந்த தலைப்பு மரியாள் இறைவனின் தாய் அப்படின்னு சொல்லி நான் அந்த தலைப்பை உங்களுக்கு நான் கொடுத்தேன். எனவே மாதா என்னை மட்டுமல்ல எல்லாரையும் ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறாங்க. என்னை பாதுகாத்ததற்காக இந்த அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மாதாவை நாம் நோக்கி நாம் கூப்பிடுகின்ற பொழுது, ஆபத்து நிலைகளை கூப்பிடுகின்ற பொழுது நமக்கு செவி சாய்க்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மாதாவை மகிமைப்படுத்துவோம். எனவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். எனவே இந்த சம்பவத்தின் மூலமாக இன்றும் ஆண்டவர் மாதா நம்மை நேசிக்கிறாங்க, இன்னும் ஏதோ ஒன்றை இந்த உலகத்தில் என் மூலமாக கொடுக்க விரும்புகிறாங்க. அது மாதாவினுடைய புகழாக கூட இருக்கலாம். குறிப்பாக அந்த உபகார தாயினுடைய இந்த புகழை எல்லா மக்களும் அறியக்கூடிய ஒரு விதமாக கூட என்னை ஆண்டவர் பயன்படுத்தலாம். எனவே அதற்காக கடவுளுக்கு நான் மாதாவின் மூலமாக இந்த சமயத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன்.